உண்ணிய முகவரித்தாளையோட தேங்காய் எண்ணெய ஆர்டர் பண்றக்கு யாருமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ண தேவையில்ல, கால் பண்ண தேவையில்ல. என்னடா சொல்றேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம சேனலுக்கான வெப்சைட் ரெடி பண்ணியாச்சு. நீங்க உண்ணியிலேருந்து நம்மளோட தேங்காய் எண்ணெய நம்மளோட வெப்சைட்லயே வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, போய் ஏதோ ஒரு ப்ரௌசர்ல முகவரித்தாளைன்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டா வர வெப்சைட்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னா, நம்ம முகவரித்தாளையோட லோகோ எல்லாமே இருக்கு. அதுல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உள்ள போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வேணுமா? கடலை எண்ணெய் வேணுமா? இல்ல கிராஃப்ட் ஒர்க் வேணுமா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. கிராஃப்ட் ஒர்க் இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணதையுமே உங்களுக்கு அதிலேயுமே வந்து அதிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு நான் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் அண்ட் கடலை எண்ணெய் அவைலபிளா இருக்குது வெப்சைட்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தொட்டீங்கன்னா, அதோட ப்ராசஸ்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ரேட் வந்து விசிபிள் ஆகும். நீங்க ஆட் டூ கார்ட் குடுத்தீங்கன்னா, கார்ட்ல வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கார்ட் பாக்ஸ் தொட்டீங்கன்னா, எவ்வளோ குவான்டிட்டி வேணும்? 1 லிட்டர் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு செக் அவுட் குடுக்கோணும். செக் அவுட் குடுத்த பிறகு என்ன நடக்கும்னா, ஒரு என்டர் எ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கூப்பன் கோடுன்னு. அதாவது ஒருவேளை நீங்க லோக்கல்ல ஜக்கார்பாளையத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. இல்ல நான் வந்து நேரா விசிட் பண்ணியே வாங்கிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டெலிவரி காஸ்ட் வராது. அதுக்காக தான் இந்த கோட வந்து என்டர் பண்ண சொல்றது. இந்த கோட என்டர் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து நேரா வாங்கிக்கலாம். இல்லன்னா வந்து இங்க லோக்கலா இருந்தா நம்மளே குடுத்துருவோம். அதனால டெலிவரி காஸ்ட் இல்ல. மிச்சப்படி ஃபுல் உங்களோட நேமு, ஃபோன் நம்பரு, அப்புறம் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ்ல வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துரும் இமெயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெலிவரி அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி அட்ரஸ் குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து எடுத்து நோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனலா எல்லா வொர்க்கும் முடிச்ச பிறகு பேமெண்ட் கன்ஃபர்ம் ஆர்டர் குடுத்தீங்கன்னா, பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போகும் அடுத்தது. பேமெண்ட் ப்ராசஸ்ல இதுல எவ்வளோ வருதோ, அதாவது ஒரு வேள நீங்க கோட் குடுத்திருந்தீங்கன்னா, அந்த டெலிவரி காஸ்ட் இல்லாம வரும். கோட் குடுக்கலைன்னா டெலிவரி காஸ்ட்டோட வரும். நீங்க எந்த யுபிஐ வேணாலும் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். பே பண்ணதையும் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துரும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துரும். வித்தின் 3 டேஸ்ல டெலிவரி ஆயிரும். இந்த வெப்சைட்ல ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்லன்னா ஏதாவது ஒரு டவுட் இருக்குதுன்னா, தாராளமா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஒருவேளை வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி ஏமாத்திருவாங்களோ, ஃப்ராட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் வேண்டாம். 24 மணி நேரமும் இந்த ப்ராடக்ட் சம்மந்தமான டவுட்டுகளுக்கு உங்களுக்கு டவுட்ட தீர்த்து வைக்கிறதுக்கும், உங்களோட பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கும் ப்ராடக்ட் சம்மந்தமா நாங்க இருக்கிறோம். அதனால நீங்க எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். இந்த ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்க கையில வந்து சேர்ற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான பொறுப்பு எங்களோடது. நீங்க ஆர்டர் மட்டும் பண்ணுனா போதும்.